கட்சியோட அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கினது அது அவரால் தாங்க முடியல. ப்ரெஸ் மீட்டில் வந்து கிட்டத்தட்ட அழுகுற லெவலுக்கு வந்தார். இன்றைக்கு போய் விஜய் கட்சியில் சேர்ந்திருக்கார். இந்த வலியுடனும் வேதனையுடன் தான் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார். செங்கோட்டையனை ஓரம் கட்டினாங்களே ஒழிய செங்கோட்டையன் ஆட்கள் எல்லாம் அவங்க வந்து கை வைக்கல. எடப்பாடியார் என்ன பண்ணார், கடந்த ஓராண்டுகளில் 1.5 ஆண்டுகளில் வந்து மெல்ல மெல்ல எடப்பாடி செங்கோட்டையனோட, ஏன்னா அவர் 50 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே ஈரோடு மாவட்டத்தில் பொறுப்பில் இருக்கா. ஈரோடில் செங்கோட்டையன் ஆட்கள் விசுவாசிகள் எல்லாரையும் களையெடுக்க ஆரம்பித்தாங்க. எடப்பாடியாருக்கு விருப்பப்பட்டவங்க எல்லாம் போட ஆரம்பித்தாங்க. ஸோ அது அவருக்கு ஒரு கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா தன்னை இந்த எலெக்ஷனில் தோக்கடிச்சிடுவாங்க, சீட்டு கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாலும் தோக்கடிச்சிடுவாங்க. ரெண்டாவது எஸ்பி வேலுமணி கையும் அங்கே போக ஆரம்பிச்சு. எடப்பாடியாரோட ஆசீர்வாதத்தோட செங்கோட்டையனுடைய ஆட்கள் எல்லாம் ஓரங்கட்ட ஆரம்பித்தாங்க. ஏன்னா சிறகுகளை தான் முதல்ல வெட்டுவாங்க. இவர் என்ன பண்ணார், இந்த 3 மாதங்களுக்கு முன்பு அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வந்தார். அது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ஹரித்வாருக்கு தியானம் பண்ண போகிறேன்ட்டு போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார். அதுக்கு பிறகு வந்து 10 நாள் கெடு கொடுக்குறேன்னாரு. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அவருக்கு எதிராக போய் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கினது அது அவரால் தாங்க முடியல. ப்ரெஸ் மீட்டில் வந்து கிட்டத்தட்ட அழுகுற லெவலுக்கு வந்தார். என்னால் தாங்க முடியல ராத்திரிலன்னு. இன்றைக்கு போய் விஜய் கட்சியில் சேர்ந்திருக்கார். செங்கோட்டையனை நன்றாக தாவேகா விஜய் பயன்படுத்தி கொண்டால் அது அவர்களுக்கு நல்லது, இல்லை என்றால் நஷ்டம் அவர்களுக்கு தான். இதுவரைக்கும் இருந்த ப்ரொஃபைல் வேறு, இப்போ இருக்க ப்ரொஃபைல் வேறு. இதுவரைக்கும் வந்து அனுபவம் இல்லாதவர்கள் இருந்தாங்க. இப்போ புஷி ஆனந்த் மட்டும்தான் பாலிட்டிஷியன், மற்றவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ். ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் நிர்மல்குமார்லாம் வந்து அந்த அளவு அனுபவம் இல்லாதவர்கள். செங்கோட்டையன் மாதிரி ஒரு படுத்த அரசியல்வாதி வந்தோன்னா விஜய் கட்சி ஒரு அனுபவம் மற்றவர்களின் கட்சி என்ற நிலை மாறி அந்த ப்ரொஃபைலே இப்போ கம்ப்ளீட்டாக வந்து முகம் மாறுகிறது. இப்பொழுது வந்து இது தாவேகாவுக்கு ஒரு பெரிய ஃபேஸ் லிஃப்ட். செங்கோட்டையனை நன்றாக தாவேகா விஜய் பயன்படுத்தி கொண்டால் அது அவர்களுக்கு நல்லது, இல்லை என்றால் நஷ்டம் அவர்களுக்கு தான். சார், இப்போ இந்த ப்ரெஸ் மீட்லேருந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. என்னை வந்து இத்தனை வருஷமாக இருந்தேன், என்னை வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கினார். என்னோடய கட்சி தொண்டர் ஒருத்தருடைய வீட்டுக்கு வந்து ஒரு இறப்பு நடந்துச்சு, அங்கே பார்க்க போனேன், நீயே அவரை அலோவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரை நீக்கினார். இதெல்லாம் தான் என்ன இந்த முடிவை நோக்கி தள்ளிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். சார், எப்படி அதான் அவர் கொட்டி தீர்த்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் தான் அவமரியாதை பண்ணப்பட்டதை தன்னை எப்படியும் கட்சிக்குள் ஓரம் பட்டு விடுவார்கள் என்பதை உணர்ந்து தான் அவர் இன்றைக்கு பேசியிருக்கார். ஃபார் த ஃபஸ்ட் டைம் அவர் ஹஸ் ஓப்பன் அவுட் அவர் பேசியிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது.